வெரோனாவின் புனித பீட்டர். பீட்டர் தியாகி என்றும் அழைக்கப்படும் வெரோனாவின் புனித பீட்டர் கத்தோலிக்க திருச்சபையின் வரலாற்றில் ஒரு முக்கிய நபராக இருந்தார். 1206 இத்தாலியின் வெரோனாவில் பிறந்த அவர் ஒரு பக்தியுள்ள கத்தோலிக்க குடும்பத்தில் வளர்ந்தார். அவரது ஆரம்ப கல்வியானது மத படிப்புகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்ததுடன் சிறு வயதிலிருந்தே அவர் விதிவிலக்கான புத்திசாலித்தனத்தையும் பக்தியையும் வெளிப்படுத்தினார். பீட்டரின் கடவுள் பக்தி அவரை 15 வயதில் டொமினிகன் அமைப்பில் சேர வழிவகுத்தது. டொமினிகன்களின் வழிகாட்டுதலின் கீழ் அவர் இறையியல் படிப்பில் மூழ்கி சிக்கன மற்றும் பிரார்த்தனை வாழ்க்கையை தழுவினார். அவர் ஒழுங்கின் தரவரிசையில் விரைவாக உயர்ந்தார். அவரது சொற்பொழிவு பிரசங்கத்திற்கும் வேதத்தின் ஆழமான அறிவிற்கும் நற்பெயரை பெற்றார். பீட்டரின் செல்வாக்கு வளர்ந்தவுடன் மதவெறிக்கு எதிராக கத்தோலிக்க நம்பிக்கையை பாதுகாப்பதில் அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்காக அவர் அறியப்பட்டார். 13ஆம் நூற்றாண்டு இத்தாலியின் கொந்தளிப்பான அரசியல் மற்றும் மதச் சூழலில் காதர்கள் போன்ற மதவெறி இயக்கங்கள் சர்ச்சின் அதிகாரத்திற்கு குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. பேதுரு இந்த சவால்களை அச்சமின்றி எதிர்கொண்டார். துரோகத்திற்கு எதிராக பிரசங்கிக்கவும் உண்மையான விசுவாசத்திலிருந்து விலகியவர்களை மாற்றவும் இத்தாலி முழுவதும் பயணம் செய்தார். பீட்டரின் வாழ்க்கையின் முக்கியமான தருணங்களில் ஒன்று 1242ஆம் ஆண்டில் போப் இன்னசென்ட் 4 ஆல் விசாரணையாளராக நியமிக்கப்பட்டது. இந்த பாத்திரத்தில் சர்ச்சில் உள்ள மதங்களுக்கு எதிரான கொள்கைகளை ஆராய்ந்து வேரறுக்க பீட்டர் பணிக்கப்பட்டார். அவர் தனது கடமைகளை வைராக்கியத்துடனும் கடுமையுடனும் அணுகினார். மதவெறி என்று குற்றம் சாட்டப்பட்டவர்களை நியாயமான முறையில் நடத்தியதற்காக பாராட்டை பெற்றார். பீட்டரின் பணிக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு அவருக்கு பல எதிரிகளை சம்பாதித்தது, குறிப்பாக கதர் இயக்கத்தின் ஆதரவாளர்கள் மத்தியில். 1252ஆம் ஆண்டில் மிலனுக்கு பயணம் செய்யும் போது கதர் அனதாபியால் பணியமர்த்தப்பட்ட கொலையாளிகள் குழுவால் அவர் பதுங்கியிருந்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். அவரது வாழ்க்கையின் வன்முறை முடிவு இருந்த போதிலும் பீட்டரின் பாரம்பரியம் நீடித்தது. மேலும் அவர் 1253 போப் இன்னசென்ட் 4 ஆல் புனிதராக அறிவிக்கப்பட்டார். வெரோனாவின் வாழ்க்கையின் புனித பீட்டர் நம்பிக்கையின் சக்தி மற்றும் துன்பங்களை எதிர்கொண்டு ஒருவரின் நம்பிக்கைகளை பாதுகாக்கும் தைரியத்திற்கு ஒரு சான்றாக விளங்குகிறார். மதவெறியை எதிர்த்து போராடுவதற்கும் கத்தோலிக்க திருச்சபையின் போதனைகளை மேம்படுத்துவதற்கும் அவர் மேற்கொண்ட அயராத முயற்சிகள் புனிதர்களிடையே அவருக்கு மரியாதைக்குரிய இடத்தை பெற்றன. மேலும் அவரது நினைவகம் இன்று வரை உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்கர்களை ஊக்கப்படுத்துகிறது.